ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்த உடனேவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவன் எதை பேச போகிறான், இவன் என்னத்தை இது பண்ண போகிறான் அப்படின்றது. குடிமை உணர்வு, அதை பற்றி தான் நான் இப்போது பேச போகிறேன். சிவிக் சென்ஸ் இங்கிலீஷில். ஸோ இப்போ குடிமை உணர்வுனா என்ன? இப்போது சிவிக் சென்ஸ் எதுக்கு ஒருத்தனுக்கு தேவை அப்படின்னா, குடிமை உணர்வு சட்டத்துக்கு கீழே வர்ற விஷயங்கள் கிடையாது. ஃபஸ்ட்டு அது அடுத்தவங்களோட உரிமைகளை, ரைட்ஸை மதிக்கிறது. செகண்டு, தேர்டு எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு நினைக்காம இருக்கிறது, எல்லாமே நமக்கு அப்படின்ற ஒரு மனப்பான்மை. நாலாவது ஒரு நல்ல குடிமகனாக நடந்துக்கிறது. இதுதான் மெயின் 4 விஷயங்கள். ஏன் இதை நான் இப்போது சிவிக் சென்ஸை பற்றி பேசுகிறேன், சிவிக் சென்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் பேசுகிறேன், ஏன் இதை நான் எடுக்கிறேன் குடிமை உணர்வு பற்றினா, பொதுவாக எனக்கு நான் ஒரு சாதாரண பொடியன்தான். எனக்கு ஒரு சின்ன அக்கறை இருக்குது தமிழ்நாட்டு மேலே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு மியூசிக்காக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் இந்தியாவில் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு இருக்குது. இப்போ எலெக்ஷனில் 2026 ஒரு மாற்றம் வந்துச்சுல, அது சரியாக தப்பான்ற வாக்குவாதத்துக்குள்ளே நான் வரவே இல்லை. அது மக்களோட தீர்ப்பு. பட் நான் அதிலேருந்து என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஒன்று புதுசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதோட பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை. எனக்கு இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு மனுஷன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு அக்கறை இருக்குது தமிழ்நாட்டு மேலே. அந்த அக்கறையில் தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, பொதுவாக சிவிக் சென்ஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கும் போது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கேரளா தான் நம்பர் 1 இருக்குது, தமிழ்நாடு கிடையாது. நார்த்தை பற்றிலாம் பேசவே வேணாம். ஏன்னா அவனுங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கேட்பானுங்க, எந்த கடையில் விற்கணும் அப்படி கூட கேட்டாலும் கேட்பானுங்க. ஸோ நம்ம அதை பற்றி உள்ளே போக வேணாம். நம்ம சவுத்துலேயோ நம்மளோட மாநிலத்தை பற்றி நம்ம பேசும்போது நமக்கு பார்த்திங்கன்னா கேரளா முன்னாடி இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்காக கேரளாவில் எல்லாருமே அப்படியா என்னன்னா, கேரளாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ப்ராபபிலிட்டின்றது தான் நானுமே நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான் நான் எடுக்கிறேன். இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பக்கத்தில் உட்கார்றவங்க இருக்காங்கன்னா, நம்ம ஊர் ஆளுங்க உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் நான் சொல்லலை. உடனே நான் ஏதோ மட்டம் தட்டுறதுக்காகவோ, இவன் ஏதோ மலையாளி, இவன் ஹம்சாவாக கேரளாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான்றதெல்லாம் நிஜமாக கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ பொதுவாக போனோன்னா ஒரு அமைதியாக இருக்கிறது, சத்தமாக பேசாமல் இருக்க, பொது வெளியில் தான் நான் சொல்கிறேன். பர்சனலாக எல்லோரும் என்ன வேணால் பண்ணிக்கலாம். பொது வெளியில் ஒரு சத்தமாக பேசாமல் இருக்கிறது, ஃபோன் அப்படியே ரீல்ஸ் ஃபுல் சவுண்டில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த பாட்டு மாற 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 அப்படியே மண்டைக்கெல்லாம் சுருக்குன்னு வலிக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமை யூஸ் ஃப்ளஷ் பண்ணாமல் வர்றது, ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெர்த்தை போட்டு படுக்கிறது, இந்த மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா லீலைகளையும் செய்வானுங்க நம்ம ஆளுங்க. அதை கை வந்த கலை நம்ம ஆளுங்களுக்கு எப்படா உஷாராக எல்லாத்தையும் செஞ்சிடறான் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் மலையாளிஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் டீசெண்டாக இருப்பானுங்க. தேவையில்லாத சத்தமாக கேட்குறது, சத்தமாக பேசுகிறது, இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணுறது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது எனக்கு தெரியாது. ஆனால் பொது இடத்துல டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதுவுமே நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இன்னும் அதையும் கற்றுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில். இப்போ நிறைய சிவிக் சென்ஸு நம்ம எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் உள்ளே வருது. சட்டப்படி மட்டும் இல்லாமல் பொதுவாக பர்சனலாக வர்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. சாலை ஒழுக்கம், ஒரு டிராஃபிக் சிக்னலில் மதிக்கிறது, சீட் பெல்ட் போடுறது, ஹெல்மெட் போடுறது, ராங் சைடில் ஓட்டாமல் இருக்கிறது, ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ணுறது, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிறது,
இந்த மாதிரி சும்மா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே விளையாடுறது, ஹார்ன் அடிச்சு விளையாடுறது, இந்த வீல் ஸ்பின் பண்ணுறது. சரி, வீல் ஸ்பின் அதை விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து தூய்மை. குப்பையை வந்து முதல்ல ரோட்டில் போடாமல் இருக்கிறது. ஒரு நம்ம குன்றத்தூர் கோயிலுக்கு போகிறேன் நான். குன்றத்தூர் கோயிலில் போகும்போது வந்து எப்படியாப்பட்ட கோயில், அங்கே அந்த பாதையெல்லாம் க்ளீனாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அந்த சைடில் உட்காந்து பாருங்களேன், அந்த சைடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட இதுக்கிட்ட ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். அப்படியே சாப்பிட்றது, இல்லை ஏதாவது இந்த தொன்னையில் கொடுக்குறத சாப்பிட்றது, அப்படியே தூக்கி போடுறது. குப்பை தொட்டின்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்குறாங்க, அதை ஏன் போட மாட்டுறாங்கன்றது எனக்குமே புரியல. ஸோ அது ஒன்று. பிளாஸ்டிக்கை வந்து கம்மி பண்ணிக்கிறது நம்ம. அதே மாதிரி பொது இடத்துல வந்து பஸ்ஸு, ட்ரெயின் இந்த மாதிரி இடத்துல கிறுக்கிறது, கவர்மெண்ட் பில்டிங்ஸு, ஸ்கூல் பில்டிங்ஸில். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஸ்ட்ரீட் லைட்டை போட்டு உடைக்கிறது. அப்புறம் வந்து ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க சில விஷயங்கள் வந்து. அந்த கோயிலில் ஒரு இருக்கும் பாருங்களேன், அதில் நான் பண்ணுற அலப்பறைகளெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு படமாகவே எடுக்கலாம். காசு வாங்கிட்டு உள்ளே வர்றதை விடுங்க ஒரு பக்கம், இவனுங்க வந்து டென்ஷன் ஆகி க்யூவை கட் பண்ணி உள்ளே வர்றது, அதுவும் ஃபுல்லாக வந்து உள்ளே அப்படியே இடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே வர்றது, அதெல்லாம் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகும் யாராக இருந்தாலும். அப்போ கிறுக்கனா என்ன வந்து லைனில் வந்து 2 மணி நேரம் நின்று பார்க்குறவங்களாம் எனக்கு கிறுக்கனா, அது ஒன்று. அப்புறம் வந்து சுற்றுச்சூழல், மரம் நடுறது, இதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த லெவலுக்கு கூட நம்ம போக வேணாம் சிவிக் சென்ஸுக்கு. அது வந்து எக்ஸ்ட்ரீம் சிவிக் சென்ஸு. அந்த மாதிரி வந்து வாட்டர் வேஸ்ட் பண்ணாமல், ஒருத்தன் வந்து ட்ரெயினில் வந்துட்டு முன்னாடி வந்து இந்த இப்படி தூக்குனா தண்ணி வர்ற மாதிரி வச்சுருந்தாங்க, அது பெஸ்ட்டு. இப்போ வந்து பைப் மாதிரியே இருக்குது நிறைய இடத்துல வந்து, நிறைய இடம் இல்லை, ட்ரெயினில் வந்து பைப் மாதிரியே வந்துடுச்சு. திறந்துக்கிட்டு ஒருத்தன் பல் தேய்ச்சிக்கிட்டே இருக்கான், தண்ணி வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அது எதுக்குன்னு எனக்கு புரியல இன்னி வரைக்கும். அது தயவு செஞ்சு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன இதை கூட அதை வந்து திருப்பி நம்ம வர்றதுக்கு அது ரொம்ப இதாகும். அதனால் அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து போக்குவரத்து ஒழுக்கம். அதாவது நம்ம இப்போ புது போக்குவரத்து வாகனத்தில் வந்து போகிறப்போ வந்து ஒரு வயசானவங்க வராங்க, இல்லை ஒரு ப்ரெக்னெண்ட்டான உமன் வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்க. அதாவது என் வயசு பசங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களால் நிற்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க. சும்மா அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு என்னைய அதான் வேண்டாம். அடுத்து வந்து பொதுவாக எல்லாரையும் வந்து பொதுவான மதங்கள், பொதுவான மொழிகள், பொதுவான நம்ம ஜாதி எல்லாருமே வேறு தான். வேறு எல்லாருக்கும் இப்போ நீங்கள் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்து படித்து எல்லாம் பண்ணேன். இப்போ பெங்களூரில் வந்தேன்னா எனக்கு அவங்க வேறு மொழி பேசுவாங்க, வேறு கலாச்சாரத்தில் இருப்பாங்க, வேறு மதத்தில் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதை வந்து எப்படி வேணால் இருக்கட்டும் ஒருத்தரும். நம்ம ஒரு நீங்கள் ஒரு ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் ஒரு மொழியை பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க, அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள வந்து சும்மா மதிச்சா அவங்க ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு போட்டோம். அவங்களுக்கு ஒரு மதம் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சாதி வேறுபாடுகள்லாம் இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஆனால் அதுக்காக வந்து நான் இப்போ ஒரு மதத்தை சேர்ந்தவன், நான் ஒரு மொழியை சேர்ந்தவன், நான் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவன்றதுக்காக மற்ற இதை வந்து அவமதிக்கிறது வந்து சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்துட்டு இந்த டிஜிட்டல் குடிமை உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசாக ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகிறேன். என்னென்னா வந்து இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறது. அதாவது நடக்காத ஒரு விஷயம், அதை வந்து நடந்த மாதிரியும் சொல்ல மாட்டாங்க, நடக்காத மாதிரியும் சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்குமோ, இவங்க தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டுட்டா அந்த டீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டுன்னு அதை தான் கேட்ச் பண்ணுறாங்க. ஒரு ஃபேக்டை கூட கேட்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு ஃபேக் நியூஸை வந்து பட்டுன்னு கேட்ச் பண்ண முடியும். அது வந்து
ஃபன்னுக்காக இது பண்ணுறது போகிறது வர்றதெல்லாம் ஓகே. ஒருத்தரை வந்து பர்சனல் லெவலில் கொண்டு போய் இழுத்து விட்டு தெருவுக்கு வந்து இழுக்கிறது வந்து அதில் நம்ம குளிர்காயறது வந்து சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அதனால் அதெல்லாம் பண்ண வேணாம். அடுத்து வந்து பொதுவாக நம்ம இந்த கண்டமேனி ஏதோ இப்போது யாரோ ஏதோ ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னா அதை வந்து அதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போது பொண்ணுங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் வந்துட்டு ஃபோட்டோ போட்டால் கண்டமேனிக்கு ஏதோ பேசுகிறாங்க. அதுக்காக நான் வந்து தெய்வம் மாதிரி மதிங்க இது அப்படிலாம் நான் சொல்லலை. ஒருத்தருக்கு தேவையான ஒரு ஒரு பேசிக் மரியாதையாவது வந்து கொடுக்கறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கலாய்க்கிறது கலாய்ங்க, அதுக்கெல்லாம் நம்ம உள்ளே வரப்போகிறதில்ல. ஒரு பேசிக்காக ஒரு மரியாதை அது. அப்புறம் வந்து விலங்குகளுக்கு மீதான பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ தெருநாய், பூனை, அதை துன்புறுத்துறது, போட்டு அடிக்கிறது. நீங்கள் சாப்பாடு வைக்கலன்னா கூட பரவாயில்ல, துன்புறுத்துறாங்க நம்ம ஆளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவசர காலங்களில்னா வந்து எதை சொல்கிறேன்னா ஆம்புலன்ஸை தான் நான் சொல்கிறேன். ஒரு டோலில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா மோஸ்ட்டாக 80% ஆஃப் த 80% வந்து எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு இது தெரியும். மேபி ஒரு 10-20% தெரியாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டோலில் நிற்கிறீங்க, ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறீங்க, இந்த மாதிரி நிற்கிறீங்கன்னா பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ரெட் இருந்தாலும் சரி, சிக்னல் போயிட்டே இருக்கலாம். டோல்கேட் இருந்தாலும் சரி, நீங்கள் வாட்டுக்கு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வந்து எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியே ஆகணும். எப்போவுமே நீங்கள் பைக்கில் போகிறீங்கனாலும் சரி, காரில் போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் பாட்டு கேட்பீங்க, அதெல்லாம் நம்ம வந்து எனக்கு புரியுது அதெல்லாம். பட் வந்து அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் லிமிட் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா வந்து ஒன்று காது கெடுதல், அது வேறு விஷயம். ஆனால் என்ன ஹாரன் சவுண்டு வருதா, ஆம்புலன்ஸ் வருதான்ற சவுண்டு கூட கேட்காம பாட்டு கேட்டு போகிறவங்க இருக்காங்க. ரொம்ப நேரம் அவங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. உண்மையிலேயே ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் அவங்க விலகியிருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்குற பாட்டு அவ்வளோ சத்தமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் சவுண்டே கேட்காம நான் ஹார்ன் அந்த அடிக்கிறேன். பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கேன், ஒரு ஆள் நகரவே இல்லை. என்னடா நகரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பைக்காரர் வந்து சர்றன்னு முன்னாடி போயிட்டு திட்டுறாரு, யோ இதியா அதியா அப்படின்னு திட்டின உடனே என்ன அப்படின்னு கேட்குறாரு. பின்னாடி ஆம்புலன்ஸ் வருதுன்னொடனே அவர் பதட்டமாகி சர்றன்னு லெஃப்டில் வராரு. ஸோ அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது, கேட்கலை. பாட்டை அவ்வளோ சத்தமாக வச்சு கேட்குறது, இல்லை இயர்ஃபோனில் பேசிட்டு போகிறது, சத்தமாக பாட்டு கேட்குறது இயர்ஃபோனில், இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப உள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்றது. இப்படி இதுதான் கரெக்டு, இது எனக்கு தெரிஞ்சு அதுதான் சரியான வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அப்புறம் வந்து வேலை செய்கிற மக்களை வந்து மதிக்கிறது. அதாவது இப்போது ஒரு துப்புரவு தொழிலாளி, நம்ம காவல் நிலையத்தில் வேலை செய்கிறவங்க, அதாவது ஒரு போலீஸு, பஸ் கண்டக்டருங்க, இப்போ நமக்கு பல டெலிவரி பார்ட்னர்ஸ் வராங்க, அமேசான், ஸ்விக்கி, அது எல்லாமே ஆன்லைன் தான் நமக்கு இன்றைக்கி. அவங்க எல்லாரையும் சரி, நம்ம வீட்டில் வேலை செய்கிற சர்வன்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹவுஸ் கீப்பிங்கோ என்ன இருக்காங்களோ உங்களுக்கு கேர்டேக்கர்ஸோ, அவங்க நம்ம வீட்டுக்கு இல்லை அப்பார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து பேசி அப்படியே கட்டி பிடிச்சி தழுவணுன்ற அவசியமே இல்லை. நான் சொல்கிறது வந்து ஒரு பேசிக்காக ஒரு அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொதுவாக நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இந்த விஷயங்களெல்லாம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், இதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும் எல்லா டாப்பிக்கையும் அப்படின்னு நினச்சி, அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்ணேன். எனக்கு நிஜமாக நான் சொல்கிறேன், எனக்கு வந்து மட்டம் தட்டணும், நம்ம ஆளுங்களை, நம்ம தமிழ் ஆளுங்களை வந்து மட்டம் தட்டணும், இல்லை வந்து எதா பேசணும் அப்படி வியூஸ் வாங்கணும், அப்படி இது பண்ணணுன்ற எண்ணம் நிஜமாக கிடையாது. ஒரு முன்னேற்றமாக நம்ம எப்போவுமே இருக்கணும், எல்லா விஷயங்கள்லையுமே முன்னேற்றமாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு இப்போது. ஸோ இந்த விஷயத்துலேயும் முன்னேற்றம் அடைஞ்சால் இன்னும் எங்கேயோ தொட முடியாத உச்சத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன்.
இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல. ஏன்னா மேலும் மேலும் வந்து நான் பேசுகிற விதமோ இல்லை எதாவது மாற்றிக்கணும், இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பேசுகிறது போர் அடிக்குது, நீ ஓவராக பேசுகிற அப்படின்னு எது இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு நான் பெட்டராக நெக்ஸ்ட் வீடியோவில் வருவேனே தவிர சோர்ந்து போய் உடைய மாட்டேன் நான் கண்டிப்பாக. அதனால் இதோட நான் இந்த குடிமை உணர்வு இதை வந்து இங்கே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.